வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க. முதல்ல இதை செய்கிறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தோல் நீக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு, இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கூடவே இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். லைட்டாக வதங்கி வரட்டோங்க. இப்போ 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற ஆயில்லையே வதங்கி வரும். தீயை கொஞ்சம் குறைவா வச்சுட்டு மூடி வைக்கலாம். அதே டைமில் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு, அதில் பெரிய சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ சிக்கனை மறுபடியும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. விட்டுட்டு நம்ம வதக்கி எடுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெங்காயம் வதக்கியிருக்கேன். இந்த சிக்கன் வதங்கி வரும்போதே இந்த வெங்காயம் வதங்கியதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். நாம் இது போல் சிக்கனை அழுத்தி பார்க்கும்போது நல்லா விரிஞ்சு வரணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியை சேர்த்து மிக்சர் ஜாரில் கலந்து சேர்த்து விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வதங்கி வரட்டும். மசாலா ஒரு சேர வதங்கி வரணும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நம்ம அந்த மிக்சர் ஜாரில் தண்ணியை சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கி வருது பாருங்கள். ஆல்ரெடி சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. மசாலா நல்லா பிடிக்கணுன்றதுனால ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் ஒரு சேர வதங்கி வந்த உடனே மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நாம் ஏற்கனவே குக் பண்ணி வச்ச சாதத்தை சேர்த்து இந்த மசாலாவோடு கலந்து விட்டுக்கலாம். அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.